கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ஸ்ரீநகரில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி உயர்நீதிமன்ற அமைப்பிலான செட் அமைத்து விநாயகர் சிலை கண்காட்சி நடைபெற்றது. ஸ்ரீநகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தேவராஜ் மற்றும் இளைஞர்கள் குழுவினர் சார்பில் நீதி பரிபாலனம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பிரம்மாண்ட உயர்நீதிமன்றம் போல் செட் அமைக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் கண்காட்சி நடைபெற்றது. இதன் உள்ளே நீதிபதி, வழக்கறிஞர், போலீசார் போன்ற பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதன் உள்ளே சென்று ஏராளமான பக்தர்கள் விநாயகரை தரிசித்து வழிபட்டு சென்றனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டது. அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளான குருவரெட்டியூர், அம்மாப்பேட்டை, பூதப்பாடி, குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் சார்பில் 25 சிலைகள் வைக்கப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனைத்து பகுதி விநாயகர் சிலைகளும் ஆட்டம் பாட்டத்துடன் பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மாப்பேட்டை அருகே காவிரி ஆற்றில் கரைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி புஷ்ப விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் ஸ்ரீ சக்தி புஷ்ப விநாயகருக்கு 16 வகையான பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகர அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் MP சீனிவாசன், மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா, மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன், அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் ரங்கராஜன், கருங்குழி பேரூர் கழக செயலாளர் ஜெயராஜ், மதுராந்தகம் நகர்மன்ற கவுன்சிலர் ஜமீன் காதர் மொய்தீன், கரிவிழி முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா புருஷோத்தமன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.